வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்ராஜ். இன்றைக்கு நாம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இதை நாம ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃபான ஐடியா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல பல விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதே போல 50% டாக்ஸையும் போட்டு இருக்காரு. ஸோ நம்ம ரொம்பவே நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். நீங்க பார்க்க போனீங்கன்னா சோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இப்படிதான் செயல்படுது. சோ அவருக்கு அந்த நோபல் பீஸ்ன்ற அவார்டுக்காக இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுறாரு. பட் இந்தியான்றது வேர்ல்டுல செகண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. சோ அப்ப நம்ம யாருடைய கூட்ஸை கன்சியூம் பண்றோமோ அவங்கதான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆக போறாங்க. அதனால நாம என்ன ஸ்மார்ட்டான மூவ் பண்ணிருக்கோம்னா பிரிக்ஸ் நோக்கி நம்மளுடைய ஒரு உறவுகளை வலுப்படுத்துறோம். அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இது போன்ற நாடுகளுக்கிட்டே நம்ம நல்ல விதமான ஒரு ட்ரேட மேற்கொள்றோம். நம்மளுக்கு அமெரிக்கா மட்டும் தான் நம்ம நம்பி இருந்து நம்மளோட எக்கனாமின்றது இப்ப நம்ம டைவர்சிஃபை பண்றோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குமான்னு கேட்டா வாய்ப்புகள் குறைவுதான். பட் இன் ஃபியூச்சர் டேஸ்ல பாத்தீங்கன்னா இது இந்தியாவை ஈஸியா வல்லரசாக்க உதவ போகுது. நன்றி நண்பர்களே.